வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் தவிக்கிறாய். பணம் இல்லாமல், செல்வங்கள் இல்லாமல் தவிக்கிறாய். ஒரு காலம் உன்னிடம் அனைத்தும் இருந்தது. அப்பொழுது அனைவரும் உன்னிடம் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பணமும் இல்லை, வசதியும் இல்லை. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் எங்கு இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. இதற்கு முன்பெல்லாம் உன்னை வீட்டுக்கு அழைத்து கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது நீ வீட்டுக்கு வந்து விடுவாயோ என்று பயப்படுகிறார்கள். ஆனாலும் நீ ஒரு முறை கூட அவர்களிடம் பணமோ எதுவும் கேட்டது இல்லை. ஆனால் அவர்கள் உன்னை சேர்த்து கொள்ளவே இப்பொழுது தயாராக இல்லை. தங்கமே, உன்னை பார்த்து ஓடி ஒளிகிறார்கள். காரணம், உன்னிடம் பணம் இல்லை. இப்பொழுது புரிகிறதா? உறவுகள் என்றால் என்ன? பணம் இருந்தால் வருவார்கள், பணம் இல்லாவிட்டால் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் ஓடி விடுவார்கள். இதுதான் உறவுகள். சிலர் சொல்வார்கள், பணம் என்பது முக்கியமல்ல, உறவுகள் மட்டுமே வாழ்க்கையின் முக்கியம் என்று. ஆனால் மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பணம்தான் முக்கியம். உறவுகள் என்பது என்ன தெரியுமா? பணத்திற்காக வருகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை உறவுகள் அனைவருமே உனக்கு பணத்திற்காக மட்டுமே தான் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தால் உடனடியாக உரிமையாக எனக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள், உரிமையோடு. அதுவே உனக்கு ஒன்று தேவைப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ வந்து விடுவாயோ, நீ ஏதாவது கேட்டு விடுவாயோ என்று நினைத்து ஓடி ஒளிகிறார்கள். ஒன்று தெரிந்து கொள், இவ்வுலகத்தில் பணம் மட்டுமே தான் முக்கியம். அப்படித்தான் எல்லாரும் வாழ்கிறார்கள். அதே போல் நீயும் வாழ்ந்து விடு. எதற்காக நீ மட்டும் சொந்தம் சொந்தம் என்று ஓடி ஓடி உழைக்கிறாய்? போதும் தங்கமே, உனக்கு சொந்தம் இப்படி அப்படி இதெல்லாம் சொன்னது போதும். பணத்திற்காக ஓடு. நிச்சயமாக பணம் உனக்கு கிடைக்கும். நீ நிச்சயமாக வசதியாக வாழ்வாய். உன்னுடைய மனமும் வசதியாகத்தான் இருக்கிறது இப்பொழுது. எல்லோருக்கும் உதவ வேண்டும், எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று. யாருக்கு உதவ வேண்டுமோ அவர்களுக்கு உதவி செய். அதாவது அம்மா அப்பா இல்லாமல், ஒரு வேளைக்கு கூட உணவு இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீ வசதி வந்தால் உதவி செய். உன்னுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏனென்றால் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்ளும் உறவு உறவே அல்ல. புரிகிறதா? தைரியமாக இரு. உனக்கு உண்மையாகவும் உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கவும் இங்கு வாராகி நான் உள்ளேன். என்னுடைய வார்த்தைப்படி நீ நடந்து கொண்ட எந்த ஒரு கஷ்டமும் உன்னை வந்து எட்டிக்கூட பார்க்காது. தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.